சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிக பெருமக்களே, பொதுவாக எல்லோருக்கும் ஒரு ஆசை. நம்முடைய சரீரம் இருக்கிறதே, அந்த சரீரத்தின் தோல் மினுமினுப்பாக இருக்க வேண்டும், பொலிவோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கும். வயதானாலும் இருக்கும், இளைஞர்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். இந்த மேனியை மிடறச் செய்வதற்கு என்ன செய்வது? ஆயுர்வேத மருத்துவத்தில் தசைகளில் சுருக்கம் வராமல் தசைகளில் ஒரு இறுக்கம் நிலைப்பதற்கு அபியாங்கம் என்று ஒரு பயிற்சியை சொல்வார். எண்ணெயை உடல் முழுக்க தேய்த்து ஒரு பொலிவை உடலில் கொண்டு வருதல். எண்ணெய் தேய்ச்சா எப்படி பொலிவு வரும்? எந்த ஒரு உறுப்பையும் அதுக்கு மேலே ஒரு எண்ணெயை போட்டு தேய்க்கிற போது அந்த இடத்தில் இரத்த ஓட்டம் கூடுகிறது. இரத்த ஓட்டம் கூடினால் அங்கே என்ன ஆகும்? அந்த இடத்துல ஹீமோகுளோபின் அதிகமாக அங்கே இருக்கிற செல்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல இருக்கிற செல்களுக்கு குளுக்கோஸ் அதிகமாக கிடைக்கும். அப்போ அங்கே இருக்கிற செல்கள் ஒரு புத்துணர்வும் பொலிவும் பெருமா பெறாதா? இதை போய் சிலர் என்ன பண்ணுவார்கள், தான் பெரிய படித்த பேர் அறிஞர்கள், அறிவாளிகள் என்று எண்ணெயை உள்ளுக்கு சாப்பிட்டா பரவாயில்ல, மேலே போட்டு தேய்ச்சா அதில் என்ன பலன் கிடைக்கும்? கொஞ்சம் கூட அறிவுக்கு ஒவ்வாமல் இருக்கிறது. அறிவுக்கு ஒவ்வாத சித்தர்கள் சொல்வார்களா? இப்போ இங்கேருந்து குற்றாலம் போகிறோம், அங்கே போகிற போது இந்த எண்ணெயை உடல் முழுக்க தேய்த்து விட்டு இந்த குற்றாலம் தண்ணீரிலே சேக்காய் இல்லாமல் குளிக்கிறோம், தண்ணீர் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுது. குளிச்சுட்டு வந்த உடனே உடல்ல ஒரு பெரிய கிளர்ச்சியை உணர்கிறோமா இல்லையா? அப்படி மேனியில் தேய்ப்பதற்கு ஒரு மேனிக்கு ஏற்ற ஒரு தைலத்தை உருவாக்குற முறையை சொல்லுகிறேன், கேளுங்க. ரொம்ப சுலபம். 1 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியம். உலகம் முழுக்க மேனியில் தேய்ப்பதற்கு 5 எண்ணெய்களை பயன்படுத்துகிறார். உலகம் முழுக்க. நாம நினைக்கிறோம் நம்ம இந்தியாவில் தான் எல்லாம் மூட நம்பிக்கை, இந்த எண்ணெயை போட்டு மேலே தேய்ச்சிக்கிறாங்க. பல உலக நாடுகளுக்கு சென்று வந்தவன் என்ற அனுபவத்தில் சொல்லுகிறேன். இந்தியாவில் மட்டுமல்ல, மலேசியாவில், இந்தோனேஷியாவில், ஐரோப்பிய நாடுகளில், யுஎஸ், இப்படி பல நாடுகளில், ஸ்ரீலங்கா, இந்தியர்கள் மட்டுமல்ல மேலை நாட்டவர்களும் இந்த எண்ணெயை மேலே தேய்த்து மசாஜ் செய்வது என்பது ஒரு பழக்கமாக இருக்கிறது. இப்படி தேய்ப்பது நன்மை தரவில்லை என்றால் அதை உலகத்திலே பின்பற்றுவார்களான்னு நினைச்சு பாருங்க. எல்லாவற்றையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போவதில் அர்த்தமில்லை. பயன்படுத்தி பார்த்து பலனை அனுபவித்து அதில் உண்மை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். 3 மலர்கள் மேலே தேய்ப்பதற்கு இருப்பதற்கு எண்ணெய் எதுன்னா 5 எண்ணெய்களை உலகம் முழுக்க பயன்படுத்துகிறார்கள். 1, முதல் இடத்திலே நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய். எள்ளெண்ணெய்க்கு பேர் தான் நல்லெண்ணெய். 2வது விளக்கெண்ணெய். 3வது தேங்காய் எண்ணெய். 4வது ஆலிவ் ஆயில். 5வது ஆல்மண்ட் ஆயில். இந்த 5 எண்ணெய்களை புற உபயோகத்தில் உலகம் முழுக்க மக்கள் கையாளுகிறார்கள். இப்போ இந்த மேனி, எனக்கு திருமணம் ஆக போறது, கொஞ்சம் பளபளன்னு என்னோட மேனி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் வெயிலிலே வேலை செய்கிறேன், வேர்த்து உடல் காய்ந்து போகிறது. இப்போ மேனி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சுருக்கம் விழுந்த மாதிரி ஆகி போகிறது. அப்படி மாறாமல் இருப்பதற்கு ஒரு தைலம் சொல்லுகிற செய்து பயன்படுத்துங்க. 3 மலர்கள். 1 செம்பருத்தை பூ, 2 ரோசா பூ, 3 ஆவாரம் பூ. 3 மலர்களும் கிடைக்காதில்லை, கிடைக்கும். காய்ந்த மலர்களாக இருக்கட்டும், பச்சை மலர்களாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். எந்த எண்ணெய் இதுக்கு சிறந்ததுன்னா நல்லெண்ணெய். புத்தி, நயன குளிர்ச்சி, பூரிப்பு, மெய்ப்புலகம், சத்தித்துவம், காந்தி, தனி இளமை. இளமை எப்ப வரும் உடம்புல? இந்த மேனி இருக்கிறதே, மேனியிலே திரை இல்லாமல் இருந்தால் தான் இளமை வரும்.
76 வயது ஆகிறது. 76 வயதாகி இன்னும் இந்த முகத்துல 76 வயதுக்குரிய தோற்றம் இல்லை, இந்த சருமத்துல அதற்குரிய திரை இல்லை அப்படின்னு சொன்ன என்ன காரணம்? கையாளுகிறோம். சான்று கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் என்னையே சான்றாக சான்றுபடுத்துகிறேன். அப்போ 1 லிட்டர் நல்லெண்ணெய், 100 கிராம் செம்பருத்தை பூ, 100 கிராம் ரோசா பூ, 100 கிராம் ஆவாரம்பூ, எல்லாமே பச்சை கிடைக்கும். இவைகளை ஒன்று குத்தலாக தட்டி அப்படியே அந்த சூடுபடுத்துவதற்கு முன்னால தேங்காய் எண்ணெயோட கலந்துட்டு அதை அடுப்பில் ஏற்றி சிறு தீயாக, மிக முக்கியம், தீயை அதிகமாக வைத்து விட்டால் இந்த நாம் சேர்க்கிற இந்த இயற்கை பொருள்களில் இருக்கிற தாது சத்துக்கள் எல்லாம் சிதைந்து போய்விடும். The organic compounds contained in these ingredients will be destroyed. இந்த அழிஞ்சு போனால் என்ன பிரயோஜனம்? அப்ப சிறு தீயாக காய்ச்சி எண்ணெய் எடுக்கிற பதம் சொல்லியிருக்கேன். யாரும் எண்ணெய் எடுக்கிற பதத்தை சுலபமாக ஒரு விளக்கு திரிய வைத்து எடுக்கலாம். எண்ணெயில எந்த கசடும் இல்லாமல், ஈரப்பதம் இல்லாமல் அதை எடுக்க முடியும் என்பதை முதலிலே ஊடகத்திலே பதிவு செய்த வாய்ப்பை இறையருள் எனக்கு கொடுத்தது. அப்படி அந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கொண்டு அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 15 இருந்து 20 நாட்கள் பயன்படுத்தாதீர்கள். allow it to mature, அப்படியே விட்டுருங்க, அசையாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து லேசா கொஞ்சம் கையில் எடுத்து தேய்ச்சிக்கிட்டு அப்படி மேனியில, முகத்துல எந்தெந்த பகுதிகள் எல்லாம் வெளியில் தெரிகிறதோ, ஆனால் நாம் என்னன்னா பகட்டு, வெளியில தெரியாத பாகம் எப்படி கிடந்தாலும் கிடக்கட்டும், வெளியில தெரியறது மட்டும் எல்லாருக்கும் கவர்ச்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய மனித இயல்பு அது. அப்படி அதை தேய்த்தால் அந்த மேனியானது பொலிவுறும். ஒரு சுலபமான முறை. இன்னொரு தைலம் சொல்லுகிறேன். வாசனை திரவியங்களுக்கு எந்த உறுப்பையும் வலுவாக்குகிற, பலமூட்டுகிற, பொலிவாக்குகிற ஆற்றல் உண்டு. நிறைய முறை பல தைலங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அப்படி வாசனை திரவியங்களிலே அகில், சந்தனம், அசோக் கடைகளில் கிடைக்கிறது. இதை கொண்டு வந்து இடித்து சன்னமான சூரணமாக்கி நாம் எந்த எண்ணெயை பயன்படுத்த விரும்புகிறோமோ, நான் சொன்ன எந்த எண்ணெய் சிறந்ததுன்னு சொன்னேன். மேனியிலே மசாஜ் செய்வதற்கு சிறந்த எண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு சொன்னேன். விளக்கெண்ணெய் போட்டு மேலே தேய்க்கப்படாது. விளக்கெண்ணெயில் செய்தால் குளிர்ச்சியாகும் இல்லைன்னு விளக்கெண்ணெய் போய், விளக்கெண்ணெயை எங்கே எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இப்போ நல்லெண்ணெயில் இப்படி நான் சொன்ன இந்த மூலப்பொருள்களை இட்டு, குறிப்பாக அகில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்போ அகிலுக்கு அந்த சக்தி இருக்கிறது, சந்தனத்துக்கு அந்த சக்தி இருக்கிறது, அசோகுக்கு அந்த சக்தி இருக்குது. அசோகு சோகம், அசோகம். சீதா பிராட்டியை ராவணன் கொண்டு போய் அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தான். சோகமே உருவான அவளுக்கு இருக்கிற சோகத்தை அகற்றுவதற்கு அசோகவனத்திலே வைத்திருந்தான்னு சொல்லுவான். மகளிருக்கு ஆரோக்கியம் தருவதிலே முதன்மையாக இருக்கிற மூலிகை எதுன்னா அசோகம். இந்த மூன்றையும் கடையில இருந்து வாங்கி வந்து 100 கிராம் இடித்து சூரணமாக்கி, ஆனால் இங்க தெர்மோ ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். நல்ல எண்ணெயிலே கலந்து கொதிக்காமல் இப்படி நுரை கட்டி வேகிற அளவுக்கு மெல்ல காய்ச்சி பதத்திலே எடுத்து வைத்து கொண்டால், இந்த சருமம் இருக்கிறதே, அது கன்னமாக இருக்கட்டும், கழுத்தாக இருக்கட்டும், அல்லது கைகால்களாக இருக்கட்டும், எங்கு போட்டு அதை மசாஜ் செய்தாலும் அந்த தைலம் என்ன பண்ணுகிறது, அந்த உறுப்பை மேன்மை வர செய்கிறது. கை, கால் எங்க வேணாலும் போடலாம். ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாம். மேனியை மிளறச் செய்கிற ஒரு தைலம் அது, அதை கையாளலாம். இப்போ உலகத்துல எல்லாம் ஒரு பேச்சு இருக்கிறது, இந்த எண்ணெயை தொப்புள்ள வைக்கிறாங்களே ஐயா, அதுல என்ன பலன் இருக்கிறது, அதுல என்ன, அது தொப்புள்ள வச்சா அது என்ன, ஒரு கூட ஒரு
ஒரு ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு போட்டிருந்து பார்த்து, தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறதுன்னு சொல்றதை போல ஒரு முட்டாத்தனம் எதுவும் இல்லைன்னு சொன்னார். அவர் அறிவாளி தான் ஒத்துக்கிறார். ஏன்னா அவர் தொப்புள்ள வச்சு பார்க்கல. தொப்புள் என்பது என்ன? தொப்புள் என்பது ஒரு குழி. அது என்ன குழி? தாயோடு சேயை கருப்பு காலத்தில் கருப்பையோடு இணைத்து வைக்கிற ஒரு கொடி. அந்த கொடிக்கு பேரு தொப்புள் கொடின்னு பேரு. அந்த கொடி குழந்தை பிறந்த பின்னால் அதை நறுக்கி சேயையும் தாயையும் பிரித்த உடனே அந்த தொப்புளில் அந்த தொப்புள் கொடியானது அப்படியே சுருங்கி அது காய்ந்து அங்கு குழியாகிவிடும். அதுதான் தொப்புள் குழி. அந்த பெல்லி பிட் இருக்கிறது, அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. என்ன? தாயிடத்திலே இருந்து ஒரு சத்து அந்த சேய்க்குள்ளே செல்லுகிற பாதையாக இருந்தது தான் தொப்புள் கொடி. அது ஒரு பக்கமாக தான் அலோவ் பண்ணும், உள்பக்கமாக போக அனுமதிக்கும். எண்ணெயை தொப்புளில் இட்டு அதை கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸாக தேய்த்தால் அந்த எண்ணெயை தொப்புள் கொடி இருந்த அந்த இடம் இருக்கிறது, அது அப்படியே உள்ள உறிஞ்சும். எவ்வளவு எண்ணெய் விடுவது, எவ்வளவு நேரம் தேய்ப்பது, அதில் நிறைய சந்தேகம் இருக்கும். எண்ணெயை விடுவது. தொப்புளிலே பயன்படுத்துவதற்கு மிகச்சிறந்த எண்ணெய் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணுடைய தன்மை என்ன? குளிர்ச்சி, குளிர வைக்கும். தொப்புள்ள விளக்கெண்ணெயை விட்டு எவ்வளவு விடுவது? 3 அதிகபட்சம் 4-5 சொட்டு. அது போய் உடனே புடல் வச்சுக்கிட்டு ஊற்றப்படாது. அது எங்கே போகும்? அவர் கேட்குறாரு ஒருத்தர், தொப்புள்ள ஊற்றினா அது எப்படி உள்ளே போகணுங்க? உள்ளே போகணும்னு யார் சொன்னாங்க? அங்கே இருக்கிற இரத்த நாளங்களுக்கு அங்கே வருகிற அந்த எண்ணெயை உறிஞ்சுகிற ஆற்றல் இருக்கிறது என்பதோட நாம் நிறுத்திக் கொள்றோம். இது அறிவியலுக்கு புறம்பானதே இல்லை. அப்போ அந்த உள்ள அந்த எண்ணெயை போட்டு மசாஜ் செய்ய வேண்டும். இந்த அடிவயிறு பகுதியும் தொப்புள் பகுதியை சுற்றி அப்படி மசாஜ் செய்தால் அந்த எண்ணெய் உள்ளே உறிஞ்சப்படுகிறது. இப்போ என்ன கிடைக்கிறது? இப்போ நான் சொன்ன 5 எண்ணெய் சொன்னேன் இல்லைங்களா? என்ன எண்ணெய்? விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், பாதாம் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில். இதில் எதை வேணாலும் தேய்ச்சி பயன்படுத்தலாம். சிறந்தது எதுனா விளக்கெண்ணெய். அப்படி விளக்கெண்ணெயை தொப்புள்ள வச்சு தேய்ச்சா என்ன நடக்கும்? அனுபவிச்சு பாரு. உடம்பு பயங்கர சூடாக இருக்கிறது. இந்த சூடாக இருக்கிறது என்பதற்கு நிறைய சர்ச்சை. சொல்றான், எனக்கு உடம்பு கொதிக்குது தகதகன்னு. தொட்டு பார்த்தாங்க ஒன்றும் கொதிக்காது. ஆனா அவனுக்கு உணர்கிறான், உடல் கொதிக்கிறது சூடாகிறது என்று உணர்கிறான். இந்த தெர்மோமீட்டர் வச்சு பார்த்தோம்னா சுரமானியை வைத்து பார்த்தால் டெம்பரேச்சர் 98.4 தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு கண் எரிகிறது, கால் எரிகிறது, உடல் எரிகிறது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் எரியுது எரியுது எரியுதுன்னு சொல்வார். எரிச்சல். எரிகிற பகுதியிலே விளக்கெண்ணெயை தேய்த்தால் அந்த எரிச்சல் குறையும். தொப்புள்ள போட்டு அந்த விளக்கெண்ணெயை தேய்த்தா என்ன ஆகிறது? காலையில் எழுந்திருக்க போது குளிர்ச்சியை உணர்கிறான். இன்னும் சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தொப்புள், நகக்கண்கள். நகக்கண்கள்னா இந்த காலில் இருக்கிற நகத்தில் ஒரு 10 நகக்கண்கள், கையிலே இருக்கிற 10 நகக்கண்கள், 20 நகக்கண்களிலும் எண்ணெயை தடவி விட்டு, என்ன எண்ணெயை? விளக்கெண்ணெயை லேசாக தடனோடனே எண்ணெய் பாத்திரத்துக்குள்ள விட்டு கையை எடுத்துக்கிட்டு துணியெல்லாம் பூசிக்கப்படாது. லேசாக எண்ணெயை நகக்கண்ணில் மட்டும் தடவிட்டு தொப்புளிலே கொஞ்சம் எண்ணெயை வைத்து தேய்த்து விட்டு விட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 times அட்லீஸ்ட். உறங்கி காலையில் எழுந்து பாருங்க, உங்களுக்கே நீங்கள் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது புரியும். இந்த குளிர்ச்சியை தருகிற தன்மை இந்த எண்ணெய்க்கு இருக்கிறது. அப்போ சூடாவதனாலே வருகிற பிணிகள் எல்லாம் அதில் நீங்குமா? நீங்காதான். இந்த உபாதைகள் குறையுமா? குறையாதா. ஒன்று, வயிற்று வலி. தொப்புளை சுற்றி வலிக்கிறது. இந்த வலியானது மட்டுப்படும், குணமாகும். சிறுநீர் போகிற போது சிறுநீர் தாரை எரிகிறது. அப்போ அந்த எரிச்சல் குறையும். ஏன் குறையும்னு சொல்றேன், குணமாகும்னு சொல்லலை. ஒரு நாளைக்கு தடவிட்டு குறைஞ்ச உடனே அப்பவே நல்லா போகணும். இந்த மாத்திரை முழுகி நமக்கு ஒரு கெட்ட பழக்கம்
மாத்திரை போட்டு முழுங்கினா வயிற்றுக்குள்ள போன உடனே நல்லாகிற மாதிரி வலி. இந்த இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தினாலும் அப்பவே பலன் வேணும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பலன் கிடைக்காது. மெல்ல பல நாட்கள் தொடர்ந்து கையாள முழு பலன் கிடைக்கும். அப்படி தேய்ப்பதற்கு விளக்கெண்ணெயை தேய்ப்பதனாலே உடல் குளிர்ச்சி வரும். வயிறு சார்ந்த உபாதைகள், சிறுநீரகத்திலே இருக்கிற பிணிகள், சிறுநீர் கடுத்தல், சிறுநீர் போகிற போது எரிச்சல், அவைகள் குறையும். மாதவிடாய் சமயத்தில் கடுமையான வலி இருப்பவர்கள் அந்த வலியிலே இருந்து ஒரு விடுதலையை பெற முடியும். மாதவிடாய் ஒழுங்கற்று இருப்பவர்களுக்கும் அது ஒழுங்கு பெறுவதற்கு உதவும். மாதவிடாய் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 4-5 மாதமாவது தடவினால்தான் தானே அது ஒழுங்காகிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியும். 4 நாள் 3 நாள் தடவிட்டு எனக்கு ஒழுங்காகலைன்னா எப்படி ஒழுங்காகும்? அதற்கு உரிய கால கெடு அதை கையாண்டால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். விளக்கெண்ணெய் எனக்கு ரொம்ப கயகயன் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாக்கா நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த விளக்கெண்ணெயை வைப்பதற்குரிய இடங்கள் தொப்புள், நகக்கண்கள், உச்சத்தலை, இந்த இடங்கள்லேயே வைப்பது குளிர்ச்சியை கண்டிப்பாக குளிர்ச்சியை தரலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்தியது விளக்கெண்ணெய் இல்லைன்னு. விளக்கெண்ணெயை பயன்படுத்தினா அந்த பலன் வந்தே தீரும். அடுத்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெயை தலைக்கு தேய்ப்பதனால் நல்லெண்ணெயை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் தேய்க்கலாம், எப்படிலாம் பயன்படுத்தலாம் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது நல்லெண்ணெய்க்கு குறிப்பாக சொல்கிறார். புத்தி, நயன குளிர்ச்சி, பூரிப்பு, மெய்ப்புலகம், சத்தித்துவம், தனி இளமை, இளமை கிடைக்கும்னு சொல்றார். இந்த இளமையை கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? இந்த நல்லெண்ணெய்க்கு இருக்கிறது. அதை தேய்த்து மசாஜ் செய்வதனால. இப்போ நல்லெண்ணெயை கையாளலாம், தேங்காய் எண்ணெயை கையாளலாம். ஆலிவ் ஆயில் காஸ்ட்லி. இப்போ நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த ஆலிவ் ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்னும் பாதாம் எண்ணெயோடு கம்பேர் பண்ண ஆல்மண்ட் ஆயிலோடு இன்னும் பெரிய வித்தியாசம். அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் நான் எங்கேயா போவேன்? நான் எங்கே போய் அவ்வளவு பணம் கொடுத்து என்னால் வாங்க முடியும்னா கவலையே பட வேணாம். நான் சொன்ன பாருங்க, நம்ம விளக்கெண்ணெய், அது நல்லெண்ணெய், இல்லை தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெய் இருக்கிறது நம்ம ஊரில். இந்த எண்ணெயை வெதுவெதுப்பாக பயன்படுத்த வேண்டும், ரொம்ப முக்கியம். எண்ணெய் தேய்க்கிற போது அப்படியே சில்லுன்னு எடுத்து எண்ணெய் தேய்க்கக்கூடாது. உடல் சூட்டுக்கு வெதுவெதுப்பாக ஆக்கி அதை மேனியிலே தேய்க்க வேண்டும். இந்த மேனி பொலிவுறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மேனி தைலமாக பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்தணும்? வாசனை திரவியங்களை சேர்த்து காய்ச்சுவதை சொன்னேன் முதல்ல, மலர்களை சேர்த்து காய்ச்சுவதை சொன்னேன் முதல்ல. அவைகளை கையாண்டால் நிச்சயமாக மேனியில் ஒரு பொலிவையும் பளபளப்பையும் பெற முடியும். தொப்புளில் வைப்பது அறிவியனம் அல்ல, அறிவுக்கு பொருந்துவது. அதை புரிந்து கொண்டால் பொருந்தும். இதை கையாளுவோம். தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு வாழட்டும். நன்றி, வணக்கம்.